जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசருக்கு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடியது வார ராசி பலன்கள்ல எப்படி இருக்கும். இந்த ஆடி மாசம், இப்ப ஆடி மாசம் பிறந்தாச்சு, இந்த ஆடி மாத ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாசம்னாலே எல்லா நாளுமே நமக்கு சுபமான நாட்கள் தான். மங்களகரமான வாரம், செவ்வாய்க்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமானது. அதே போல ஆடி மாசத்துல ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி சம்பந்தப்பட்டது அம்பாள் பரிபூரணமா யார் யாருக்கெல்லாம் அம்பாள் குலதெய்வமோ அவங்களுக்கெல்லாம் நின்று பேசக்கூடிய அளவிற்கு அந்த யோகமும் அந்த அமைப்பும் அந்த பிரசித்தியும் உள்ளது இந்த ஆடி மாதம். அம்பாள்லாம் குலதெய்வமா இருக்கு, எல்லை தெய்வம் முத்துமாரியம்மன் எவ்வளவு இந்த வாரத்துல கூழ் ஊத்துறதுல இருந்து இனிமேல் பார்த்தீங்கன்னா களகட்டும் நாளையில இருந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இது. அப்ப இந்த வார ராசி பலன் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு நமக்கு என்ன அதிர்ஷ்டமா, எச்சரிக்கையா, நம்மளுடைய குடும்பம் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நம்மளுடைய திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு நடக்கும், நமக்கு எந்த இடத்துல எதிரிகள் இருப்பாங்க, எந்த இடத்துல நமக்கு சாதகமா இருக்கு, எந்த இடத்துல பாதகமா இருக்கு, வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, நிறைய விஷயங்கள் இந்த வாரத்துல நமக்கு என்ன நடக்கும், இந்த வாரத்துக்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுதான் இந்த வார ராசி பலன். வாங்க வீடியோக்குள்ள போலாம், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். வாங்க. விருச்சக ராசி நேயர்களை, விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கு, அதாவது இருக்கக்கூடிய காலம், அதாவது இந்த மாசத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், பழிவாங்கும் எண்ணம், திடீர் கோபம், உணர்ச்சி வசப்பட்ட முடிவு, நல்ல வாய்ப்புகளை தள்ளிவிடும். ஸோ யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேண்டாம். உங்களுக்கு விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய நல்ல விஷயங்கள்லாம், அஞ்சுல சனி அபவாதம் என்பார்கள்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே தேவையில்லாத கெட்ட பேரு, கேட்ட நட்சத்திரம் விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம் விருச்சக ராசி, அதே போல விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் விருச்சக ராசி எல்லாமே இருக்கு. அதனால ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நீங்களா போய் எனக்கு திடீர் கோபம், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, பழி வாங்கக்கூடிய எண்ணம், இதெல்லாம் வேண்டாம். ஸோ எப்படி நார்மலா எப்படி இருக்கணுமோ, இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், அடுத்த அந்த வேலையிலேருந்து அடுத்தடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நல்ல விஷயத்துல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, அப்படியே போங்க, அதுதான் நல்லது. உங்கள் வளர்ச்சியை தடுக்க சிலர் அமைதியாக சூழ்ச்சி செய்யலாம், அது பார்த்துக்கோங்க. அலுவலகத்தில் உங்களை பற்றிய வீண் பழி பரவ வாய்ப்புள்ளது. தேவையில்லாம ஏதாவது அவனுக்கு அனுபவம் பத்தல, இவன் இதை செய்யறான், அவன் அதை பண்றான், அவன் இதை பேசுறான் அப்படின்னு சொல்லி உங்களை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருங்க. மேல் அதிகாரிகள் கிட்ட பேசும்போது கூட ஆதாரம் இல்லாமல் யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம். இவன் அப்படி செஞ்சான், இவன் அப்படி செஞ்சா, யாரை பத்தி நீங்க குத்தம் சொல்லாதீங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா நீ பேசலன்னா பேசாது. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோ. நீங்கள் செய்த வேலைக்கான பாராட்டு வேறு ஒருவரை பெறும் நிலை மன வருத்தத்தை தரலாம். நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்ப, மேலதிகாரி இன்னொருத்தனை கூப்பிட்டு பாராட்டும், உன்னாலதான் இது நடந்தது, ஆனா அதுக்கு கஷ்டப்பட்டது முழுக்க யாரு? நீங்களா இருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ பார்த்துக்கோ. பழைய பாக்கி வசூலாக தாமதம் ஏற்படலாம், எதிர்பாராத மருத்துவ செலவு, வாகன செலவு தரலாம், ரகசிய முதலீடு, அதிக லாபம் வரும் அழைப்புகளை நம்பாதீர்கள். ஸோ எதை நம்பணுமோ அதை மட்டும் நம்ம இது பண்ணிக்கோ. வாகன செலவு தரலாம், மருத்துவ செலவு அதிகம் வரலாம், அதே போல வாகன செலவும் வரலாம். ஒரு கார் வச்சிருக்கோம், 2 வீலர் வச்சிருக்கீங்கன்னு செலவுகள், நீங்க ஒரு செலவு வச்சிருப்பீங்க, அது ஒரு செலவு உங்களை கொண்டு விடும். நெருங்கியவர்களுடன் கூட பண பரிவர்த்தனையில் ஆதாரத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் கொடுக்கறது கூட ஆதாரத்தோட வச்சுட்டு செலவு பண்ணுங்க. பழைய குடும்ப ரகசியம் மீண்டும் பேசப்படலாம், ஒரு கடுமையான வார்த்தை மோதலாக மாறக்கூடும். ஸோ பேசுறது கூட கொஞ்சம் கவனிச்சு பேசுங்க. உறவினர்களின் தூண்டுதலால் முடிவு எடுக்காதீர்கள், பெரியவர்களின் ஆலோசனை அலட்சியம் செய்யாதீர்கள். அதே போல பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணால் ஒரு அவ பெயர் வரும், ஒரு பெண்ணால் அவ பெயர் வரும். சில பேருக்கு ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆணால அவ பெயர் வரும். தேவையில்லாம அவன் ஏதாவது ஒண்ணு கலைச்சி விட்டுருப்பான். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். ஸோ கவனமா இருங்க. பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்க இந்த ராசியில இருக்கீங்களா, வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க, வண்டி வாகனத்துல கவனமா இருங்க. தேவையில்லாத விஷயத்துல நீங்களா போய் தலையிட்டுக்காதீங்க. உங்க வேலையில நீங்க கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. சந்தேகத்தை நல்ல உறவை இழக்க நேரிடலாம்.
ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ஏதோ ஒரு இதில் இருக்கீங்க, அப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் வரும். அவசரமாக கிளம்பும்போது மொபைல் விட்டுட்டு வர்றது, ஆஃபீஸில் மொபைலை விட்டுட்டு வர்றது, அதே போல் அவசரமாக கிளம்பும்போது வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு வர மறந்துடுறது, இது மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் நடக்கும். எடுத்துன்னு போகிறதுக்கோ எடுத்துன்னு வரத்துக்கோ ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் கூட கவனமாக இருங்க. இரவு நீண்ட நேர பயணங்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. சமூக வலைதளங்களில் யாரையும் விமர்சித்து பதிவு செய்யாதீர்கள். தேவையில்லாமல் யாரை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் குறை பேசாதீங்க. மற்றவர்கள் சண்டையில் தலையிட்டால் தேவையில்லாமல் நீங்களே சிக்கிக் கொள்ளலாம். அதுலயும் சிக்காது. உடல் சூடு, ரத்த அழுத்தம், தூக்கமின்மை போன்றவற்றில் கவனம் தேவை. அதிக மன அழுத்தம் உடலை பாதிக்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கு. விருச்சிகமே இந்த மாசத்துல நீ எதையுமே அலட்சியம் பண்ணிடாது. எதையாவது ஒண்ணு அலட்சியம் பண்ணினா கூட உனக்கு பிரச்சனை தான். வேலையில இருக்கே அலட்சியம் காட்டாது, பிசினஸ்ல இருக்கே அலட்சியம் காட்டாது, குடும்பத்துல இருக்கே அலட்சியம் காட்டாது. நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அலட்சியம் காட்டினால் கூட அது பெரிய பிரச்சனையில வரும். சோ அது ஒன்று அமைதியாக யோசித்து செயல்படுவது இந்த மாதத்தின் மிகப்பெரிய வெற்றியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால யோசிச்சு அமைதியா சில விஷயங்கள் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணுங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்ல பொது பலன்கள் மட்டுமே. உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகப்படி, லக்னப்படி, ராசிப்படி, தசாபுக்திப்படி சில விஷயங்கள் மாறும் பொழுது உங்களுடைய சில பலன்களும் மாறும். இப்போ நான் பொதுவான ராசி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுவே சில பேருக்கு 90% அப்படியே அதுவே பலிதமாகும். சாமி நீங்க சொன்னது அப்படியே பழிக்கிறது. உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லலை. உண்மையிலேயே இந்த நெக்ஸ்ட் ஜென்ல பாக்குறவங்க வாரம் நான் உங்களோட சில விஷயங்கள் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கரெக்டாக இருக்குது சுவாமி, எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சந்தோஷம். உங்களுக்கு மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, அல்லது உங்களுக்கு ஒரு திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு, ஒரு ராசி கற்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பிசினஸ்க்கு நேம் வைக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரச்சனம் பார்க்கறதுக்கு, தாம்பூல பிரச்சனம், தீபமங்கல பிரச்சனம், அஷ்டமங்கல பிரச்சனம், தற்கால பிரச்சனம், இந்த மாதிரி பிரச்சனங்கள் பார்க்கறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா குருஜிக்கு டைரக்டாக ஒரு ஃபோன் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி, சுவாமி நான் இது கேட்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கேள்வி ஒரு பதில், அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.